அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "காலம் தாழ்த்திச் செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக் கூடாது" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆ டிலே பண்ணாம ஃபாஸ்ட்டா முடிக்க வேண்டிய விஷயங்கள ஃபாஸ்ட்டா தான் முடிக்கணும். டிலேடா முடிக்க வேண்டிய விஷயங்கள கொஞ்சம் டைம் எடுத்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 672 அதிகாரம் வினைச் செயல்வகை. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தொழிலாளர்கள் எண்ணிக்கை 4 ஆண்டுகளில் 97,00,000 அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழக அரசாங்கம் நேத்து வெளியிட்ட வெளியீடுல ஒரு சில சாதனைகள பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டுல தொழில் முதலீட்டை ஈர்க்கக்கூடிய வகையில தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவுட் சைட் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் தென் ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது அதிகமா வருது. நெறைய எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். எம்ஓயு அப்படின்னா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அத நெறைய நிறுவனங்களோட நம்ப அ சைன் பண்ணியிருக்கனால கிட்டத்தட்ட 10,00,000 கோடிக்கும் மேற்பட்ட முதலீடுகள், அதனால 32,00,000 வேலை வாய்ப்புகள் உருவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் மதிப்பு, ஓகேங்களா? அந்த பொருட்களின் மதிப்பு 2020, 21ல பார்த்தீங்கன்னா, $26 பில்லியன் இருந்திருக்கு. ஆனா கடந்த நிதியாண்டு 2024, 25 நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா, $52 பில்லியன் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது 4 வருஷத்துல ட்வைஸ் த அமவுண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரியா? அதே மாரி மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு தான் வந்து முதல் மாநிலமாக இருக்கு. முதலிடத்துல இருக்கு. அது மட்டுமே மின்னணு பொருட்களோட ஏற்றுமதி மட்டுமே $14 பில்லியன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி 2020, 21ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 2.9 கோடியாக இருந்திருக்கு. அது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.87 கோடியாக இன்கிரீஸ் ஆயிருக்கு. அததான் 97,00,000 வேலை வாய்ப்புகள் தொழிலாளர்களோட எண்ணிக்கை வந்து 97,00,000 அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத செய்தியில குடுத்திருக்காங்க. சரியா? இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது அதிகமா வருது. நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் அண்ட் தென் ஃபாரின் ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸோட நெறைய எம்ஓயு அப்படிங்கிறத சைன் பண்றோம். நெறைய ஜாப்ஸ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல டாப்ல இருக்கோம். எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது ட்வைஸ் த அமவுண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே ஸ்டேட்மென்ட்டா குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தமிழ்நாடோட எக்கானமியோட தற்போதைய நிலை இப்படி இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்கலாம் நமக்கு. ஸோ அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரம்மோஸ் ஏவுகணைய பத்தி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற இந்த ஏவுகணைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் நம்மளோட பிரம்மபுத்திரா நதியோட முதல் பாதியும், அங்க இருக்கக்கூடிய மாஸ்கோவா அப்படிங்கிற நதியோட அந்த பாதியும் சேர்த்து பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லி இந்த மிசைலுக்கு பேர் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட சூப்பர்சானிக் வேகத்துல போகக்கூடிய இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா, 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இலக்க கூட துல்லியமா தாக்கக்கூடிய திறன் கொண்டது. சரிங்களா? ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைல வந்து உள்நாட்டிலேயே நம்ம தயாரிக்கிறதுக்காக லக்னோல பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை அப்படிங்கிறது கட்டப்பட்டு இருக்கு. ஸோ அது குறித்து தான் நேத்து நிகழ்ச்சி நடந்திருக்கும். சரிங்களா? அதே மாரி இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற இந்த ஏவுகணைய நம்ம முதல்ல ஒரு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருப்போம். எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு நம்ப ஏற்றுமதியும் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த பிரம்மோஸ் மிசைல இந்தியா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். யாருக்கு அப்படின்னா, பிலிப்பைன்ஸுக்கு தான் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்திகள பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மே 11 இன்னைக்கு. மே 11 அப்ப தான் நம்ப இந்த பொக்ரான் டெஸ்டிங் வந்து பண்ணி முடிச்சிருப்போம் சக்சஸ்ஃபுல்லா. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், மே 11 தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடுறோம். இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்த குடுத்துருந்தாங்க. நேஷனல் டெக்னாலஜி டே அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல குறைவான செய்திகள் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம்.